ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. எங்கள் வீட்டில் வந்து கடையில் போயிட்டு சிக்கன் பக்கோடா வாங்கி தாப்பான்னு மிது கேட்டிருந்தான். கடையில எல்லாம் சிக்கன் பக்கோடா வேணடா, வீட்லேயே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் க்ரீன் சிக்கன் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளுங்க பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கணும். கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் தயிர் ஊற்றணுங்க. தயிருக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். உப்பு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. 20 நிமிஷம் ஆச்சு நம்ம கழுவி வச்ச சிக்கன் வந்து. இப்போ எண்ணெயில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அவளுடன் காத்துல இருக்காங்க. மிதினேஷ் தான் கேட்டிருந்தான், எப்பவும் ஒரே கலர் சிக்கன் செய்கிறீங்களா, இன்னைக்கு க்ரீன் கலராக செய்யுங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி க்ரீன் கலராக நானும் செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கார் சுபா நீ செய்கிறது சரியில்லைன்ட்டு அவர் செஞ்சுன்னு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுபா போட்டது வந்து பிளாக் ஆயிடுச்சு, க்ரீன் சிக்கன் பிளாக் சிக்கன் ஆயிடுச்சு. அதனால அவளை துரத்திட்டு நம்ம வந்து க்ரீன் சிக்கனாகவே போட்டு கோனேலி தருவோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கார் எனக்கு மேலே சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா நைட்டில் க்ரீன் சிக்கனும் சாம்பார், அக்கா வீட்டில் முட்டை தொக்கு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் சாப்பிட்னு இருக்கோம். வேதா மிது அவங்க டேடி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.